வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான தொழில் நகரமாவும், பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள ஒரு முக்கியமான சிட்டியான ஒசூர் வந்து இன்னைக்கு பெங்களூருக்கு நிகரா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டியா இருக்கு. இந்த ஒரு ஒசூருக்கு வர இருக்கக்கூடிய 2 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸான ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மற்றும் ஒசூர் பெங்களூரு மெட்ரோ ப்ராஜெக்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முதல்லயே சொன்ன மாரி, இன்னைக்கு ஒசூர் வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டியா இருக்கு. ஏன் அப்டின்னா, ஒசூர்ல 500க்கும் மேற்பட்ட பெரிய இண்டஸ்ட்ரீஸும், 3000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களும் ஒசூர்ல லொகேட் ஆயிருக்கு. அதிலயும் குறிப்பா டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஓலா, ஏத்தர், சிம்பிள் எனர்ஜி, டிவிஎஸ் மோட்டார்ஸ், டைட்டன், கேட்டர்பில்லர் மாரி பல முக்கியமான நிறுவனங்கள் ஒசூர்ல லொகேட் ஆயிருக்கு. ஒசூருடைய அந்த தொழில் வளர்ச்சியை கருத்துல கொண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒசூர்ல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை பில்ட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி கடந்த 27 ஜூன் 2024ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அதாவது ஒசூர்ல 2000 ஏக்கர் பரப்பளவுல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை அமைக்க போறதா அறிவிச்சிருந்தாரு. அதன்படி இந்த ஒரு ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 3 கோடி பேசஞ்சர்ஸ் இந்த ஒரு ஏர்போர்ட் மூலமா பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி 5 லொகேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்னு ஒசூர்ல இப்ப இருக்கிற ஏர் ஸ்ட்ரிப், அப்புறம் அந்த ஏர் ஸ்ட்ரிப் உடைய சவுத் சைடு, அப்புறம் தொகரை அகாரம் வில்லேஜ், அப்புறம் ஒசூர் ஏர் ஸ்ட்ரிப்ல இருந்து 27 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சோழங்கிரி வில்லேஜுக்கு பக்கத்துல, அப்புறம் தசாப்பள்ளி அப்படின்ற இந்த 5 லொகேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இப்ப ரீசெண்டா வந்து இதுல 2 லொகேஷன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பெலகொண்டாப்பள்ளி வில்லேஜ், அப்புறம் இன்னொன்னு தொகரை அகாரம் வில்லேஜ். இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய ஒரு முக்கியமான பிரச்சனையா என்ன இருக்கு அப்படின்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு முக்கியமான நகரமா ஒசூர் இருக்கு. 2004ஆம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனும் பெங்களூரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லிமிடெடும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, பெங்களூர்ல உள்ள கெம்பகுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த ஒரு ஏர்போர்ட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து வரும் 2033 மே மாசம் வரைக்கும் போடப்பட்டிருக்கு. இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்பவே முனைப்பா இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஒசூர் பெங்களூருக்கு இடையிலான மெட்ரோ ப்ராஜெக்ட் பத்தி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒசூர் வந்து இன்னைக்கு பெங்களூருக்கு நிகரா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டியாவும் மற்றும் பெங்களூருக்கு நிகரான ஒரு ட்வின் ஐடி சிட்டியாவும் மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒசூருடைய வெதர், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து ஃபியூச்சர்ல வர இருக்கக்கூடிய ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பெங்களூருக்கு நிகரா ஒசூர் வளர்ந்து வரதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களா இதெல்லாம் இருக்குது. அதனால இந்த 2 சிட்டிஸ்க்கு இடையிலான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஸ்மூத் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் பெங்களூருக்கும் ஒசூருக்கு இடையிலான ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றத கொண்டு வர கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி பெங்களூர்ல உள்ள பொம்மச்சந்திரால இருந்து ஒசூர் வரைக்கும் 23 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது பிளான் பண்ணிருக்காங்க. அதுல 11 கிலோமீட்டர் அப்படின்றது தமிழ்நாட்டுக்குள்ளேயும், மீதமுள்ள 12 கிலோமீட்டர் கர்நாடகாக்குள்ளேயும் வருது. இதுக்கு நடுவுல 12 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றதும் வர இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் சவுத் இந்தியால அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்டர் ஸ்டேட் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றதும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா ரீசெண்டா கூட சிஎம்ஆர்எல் அபிஷியல்ஸ் வந்து பெங்களூரு விசிட் பண்ணி இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off, by Sabri Karthik.